வினாத்தாள் கசிவு காரணமாக மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடக்கிறது. வினாத்தாள் கசிந்தது குறித்து சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவால் தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டுமென அகில இந்திய மருத்துவ கூட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவர்கள் முன்னணி அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன. நீதிபதிகள் PS நரசிம்மா மற்றும் அலோக் ஆரதே அமர்வு விசாரித்தது. நீதிபதி நரசிம்மா பிறப்பித்த உத்தரவில் தேசிய தேர்வு முகமைக்குள் ஒரு நிலையான வேலை திறனையும் நிபுணத்துவத்தையும் எவ்வாறு உருவாக்கப் போகிறீர்கள், இதற்காக தனித்துவமிக்க வல்லுநர்கள் நிபுணர் குழுக்களை எப்படி பயன்படுத்த திட்டமிட்டுள்ளீர்கள், இது தொடர்பான விரிவான அறிக்கையை மத்திய அரசு அடுத்த 6 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். நீட் தேர்வு குளறுபடிகள் இனி வரும் காலங்களில் மீண்டும் நடந்துவிடக் கூடாது என்பதில் கோர்ட் உறுதியாக உள்ளது என நீதிபதி தெரிவித்தார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பதிலளித்த போது, மத்திய அரசு இந்த விவகாரத்தில் மிகுந்த அக்கறையுடன் உள்ளது. நீட் விவகாரத்தை பிரதமர் மோடி நேரடியாக கண்காணித்து வருகிறார் என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி நரசிம்மா, இந்த விவகாரத்தை பிரதமர் நேரடியாக கண்காணித்தும் உயர்மட்ட குழு தொடர் கூட்டங்களை நடத்திய பிறகும் இவ்வளவு பெரிய குளறுபடி எப்படி நடந்தது? ஒரு அமைப்பில் தவறு நடக்கும்போது அதற்கு யார் பொறுப்பு என்பதை துல்லியமாக அடையாளம் காட்ட வேண்டும். ஆனால் இங்கு ஒட்டுமொத்த பொறுப்பும் அரசாங்கத்தின் மீது தூக்கி போடப்படுகிறது. எங்களுக்கு தனிநபர்களை பற்றி அக்கறை இல்லை. தேர்வு நடத்தும் அமைப்பில் தான் சீர்திருத்தம் தேவை. தேசிய தேர்வு முகமைக்குள் நிலையான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். வினாத்தாள் கசிவு இல்லாமல் பெரிய அளவிலான போட்டித் தேர்வுகளை நடத்தும் UPSC போன்ற அமைப்புகளிடமிருந்து UPSCயில் இது போன்ற நிலை இதுவரை ஏற்பட்டதில்லை. நீட் தேர்வு சர்ச்சைகளால் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் பல வருட படிப்பும் உழைப்பும் உணர்வுகளும் இதில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன என்பதை தேர்வு நடத்தும் அதிகாரிகள் மறந்துவிடக் கூடாது. நீட் தேர்வை ஆண்டுதோறும் எவ்வித புகார்களுக்கும் இடமின்றி முறையான நெறிமுறைகளுடன் தேசிய தேர்வு முகமை எப்படி நடத்தப் போகிறது என்பது குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் தனியாக ஒரு விளக்க அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்று கூறிய நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை 2ஆம் வாரத்துக்கு ஒத்திவைத்தனர்.